இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தகவல். இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக மத்திய அரசு விளக்கம். தமிழ்நாட்டில் மேலும் 8 நகரங்களில் பணிபுரியும் மகளிருக்கான தோழி விடுதிகள் 72 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என ஸ்டாலின் அறிவிப்பு. பாஜக கூட்டணிக்காக அதிமுக தவம் கிடக்கவில்லை. 6 மாதங்களுக்கு பிறகே கூட்டணி பற்றி முடிவு என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். ராணுவம் முன்னாள் அதிபரின் ஆயுதக்குழு இடையே பயங்கர மோதல். சிரியாவில் அப்பாவி மக்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் பலி. வணக்கம். வணக்கம். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பொறுப்பேற்ற அவர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். குறிப்பாக வர்த்தகத்துறையில் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகள் மீது நெருக்கடியளிக்கும் விதமாக அடுத்தடுத்து பல முடிவுகளை அறிவித்து வருகிறார். அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் அண்மையில் உரையாற்றிய ட்ரம்ப், கனடா, மெக்சிகோ, இந்தியா, சீனா, தென்கொரியா, பிரேசில் ஆகிய நாடுகள் அமெரிக்கா மீது அதிக வரி விதிப்பதாக கூறினார். கனடாவும் மெக்சிகோவும் தங்கள் வரியை குறைக்க கெடு விதித்த அவர் பின்னர் ஒத்திவைத்துள்ளார். இந்தியா, சீனா, தென்கொரியா நாடுகள் அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கும் அதே வரி விகிதத்தை அந்நாடுகள் மீதும் விதிக்கும் பரஸ்பர வரி விதிப்பு நடைமுறை ஏப்ரல் 2ஆம் தேதி அமலுக்கு வருவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறினார். பிரதமர் திரு மோடி தலைமையிலான இந்திய அரசு அதிக வரி விதிப்பதை தான் அம்பலப்படுத்தியதால் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய ட்ரம்ப், கடந்த முறை ஆட்சிக்கு வந்தபோது இதுபோன்ற நியாயமற்ற வரி விதிப்பை நிறுத்தியது போலவே இந்த முறையும் தாம் நிறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். அமெரிக்காவில் முகாமிட்டிருக்கும் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான அதிகாரிகள் இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் அதில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவார்ட் லுட்கினுடன் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ரதீந்தர் ஜெய்ஸ்வால், அமெரிக்கா, இந்தியா இடையிலான பேச்சுவார்த்தையில் சந்தை விரிவாக்கம், விநியோக ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் பேசப்பட்டு வருவதாக கூறினார். Our objective through the BTA is to strengthen and deepen India-US two-way trade across goods and services, increase market access, reduce tariff and non-tariff barriers, and deepen supply chain integration between the two countries. So that is how we look at the issue of tariff as far as India-US is concerned. இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை குறைப்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக திரு ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். உலகின் 3வது மிகப்பெரிய வாகன சந்தையாக கருதப்படும் இந்தியாவில் கார்கள் இறக்குமதி செய்வதற்கு அதிக வரி விதிக்கப்படுவதாக டெஸ்லா கார் தயாரிப்பு நிறுவனரும் ட்ரம்பின் நண்பருமான எலான் மஸ்க் ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 8 நகரங்களில் பணிபுரியும் பெண்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கான தோழி தங்கும் விடுதிகள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் அவர் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பல்வேறு சலுகைகளுடன் கூடிய அடையாள அட்டைகள், மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லும் பெண்களுக்கான கல்வி உதவித்தொகை, வங்கிக் கடன் இணைப்புகள் மற்றும் மானியங்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்கினார். 2025ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருது உள்ளிட்ட விருதுகளையும் வழங்கி கௌரவித்த முதலமைச்சர், பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட GPS வசதியுடன் கூடிய 250 இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெண்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் நடந்த விழாவில் காவல்துறை பெண் அதிரடிப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளையும் திரு ஸ்டாலின் கண்டு ரசித்தார். பெண் கமாண்டோக்கள் தங்கள் கண்களை கட்டிக்கொண்டு வெளிச்சமில்லாத இடங்களில் யுத்திகளை பயன்படுத்தி இப்போது பாகங்களை பிரித்து ஒன்று சேர்க்க உள்ளனர். முதலாவதாக AK-47 அசால்ட் ரைபிள். பின்னர் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து தனது உரையை தொடங்கிய முதலமைச்சர், மகளிர் தினம் கொண்டாடப்படும் மார்ச் மாதத்தில் தாமும் பிறந்ததை நினைவூட்டி மகிழ்ச்சியடைவதாக கூறினார். பெண்களுக்கு முதல் முறையாக வாக்குரிமையை பெற்றுத்தந்த நீதி கட்சி தொடங்கி சுயமரியாதை திருமண சட்டத்தை அண்ணா நிறைவேற்றியது, சொத்துரிமை, 33% உள்ளாட்சி ஒதுக்கீடு, மகளிர் சுய உதவி குழுக்களை கலைஞர் கொண்டு வந்தது என திராவிட இயக்க ஆட்சி காலங்களில் பெண்கள் உரிமைகள் மீட்டுத் தரப்பட்டதாக திரு ஸ்டாலின் கூறினார். தமது ஆட்சியில் பெண்களுக்கு வழங்கப்படும் விடியல் பயணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்ட அவர், பணிபுரியும் மகளிருக்கான தோழி தங்கும் விடுதிகள் தருமபுரி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மேலும் 8 நகரங்களில் விரைவில் தொடங்கப்படும் என்று அறிவித்தார்.
இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அறிவிக்க விரும்புவது, புதிதாக காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் ஆகிய ஊர்களில் 72 கோடி ரூபாயில 700 படுக்கைகளோட புதிய தொழில் விடுதிகள் அமையும். அதுவும் 24 மணி நேரமும் பாதுகாவலர், பயோமெட்ரிக் நுழைவு முறை, வைஃபை வசதி, ஆர்வ முறையில சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு பல வசதிகளோட அதை அமைக்க இருக்கிறோம். மகளிர் உயர மாநிலமும் உயரும் என்பதற்கேற்ப அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து ஆட்சி நடத்தி வருவதாக கூறிய திரு ஸ்டாலின், ஆணாதிக்க மனோபாவம் மறைந்து பெண்களை சக மனிதர்களாக மதித்து அவர்களை அனைத்து உரிமைகளும் பெற்றவர்களாக நடத்த வேண்டும் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். விழாவில் துணை முதல்வர் திரு உதயநிதி, அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள், விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாஜக கூட்டணிக்காக கட்சிகள் தவம் கிடப்பதாக திரு அண்ணாமலை கூறியது அதிமுகவை அல்ல என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி உடைந்த நிலையில் தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்தனியே கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட இரு கூட்டணிகளும் வெற்றி பெறவில்லை. இந்நிலையில் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை, பாஜகவால் தோற்றோம் என்று விமர்சித்தவர்கள் இன்று கூட்டணிக்காக தவம் கிடப்பதாக கூறியிருந்தார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பங்கேற்ற எடப்பாடி திரு பழனிசாமி இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த போது அதிமுகவை குறிப்பிட்டு திரு அண்ணாமலை பேசவில்லை என்றார். எங்க அதிமுக குறிப்பிட்டாரா? தவறா பேசாதீங்க, தயவு செய்து தவறா பேசாதீங்க. எங்க அப்படி யார் சொன்னது? தவறா நீங்க ஓட்டு கொடுத்து வாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், 6 மாதம் கழித்து கூட்டணி குறித்து பேசப்படும் தெளிவுபடுத்திட்டேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக கூட்டணி குறித்து 6 மாதங்களுக்கு பிறகே அறிவிக்கப்படும் என்றும் திரு பழனிசாமி தெரிவித்தார். அதிமுகவிற்கு திமுகவை தவிர வேறு கட்சிகள் எதிரி அல்ல என்று அண்மையில் அவர் கூறியதை அடுத்து மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடும் என்று தகவல் பரவியது. சிரியாவில் அரசு படைகளுக்கும் முன்னாள் அதிபரின் ஆதரவு குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பொதுமக்கள் உட்பட 240 பேர் பலியாகினர். 14 ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் நடந்து வந்த சிரியாவில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் குழு தலைமையிலான கிளர்ச்சி படைகளால் அதிபர் பசார் அல் அசாத் தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்டது. இந்நிலையில் நாட்டின் வடமேற்கு பகுதியில் புதிய அரசின் ராணுவத்திற்கும் அல் அசாத்துக்கு ஆதரவான ஆயுத குழுக்களுக்கும் இடையே கடந்த 2 நாட்களாக மோதல் நடந்து வருகிறது. அசாத்தின் ஆதரவாளர்கள் ராணுவ வீரர்கள் 100 பேர் மற்றும் அப்பாவி பொதுமக்கள் 15 பேரை நேற்று முன்தினம் கொலை செய்ததாக சிரியா மனித உரிமை கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அசாத்துக்கு ஆதரவு அதிகம் உள்ள லடாக்கியா மாகாணத்தில் சிறுபான்மையினரான அலாவிட் பிரிவினர் வசிக்கும் பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அரசு படைகள் நடத்திய தாக்குதலின் போது பொதுமக்கள், ஆயுத குழுவினர் என்ற வேறுபாடின்றி ஏராளமான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டனர். பொதுமக்கள் 125 பேரை அரசு படைகள் ஆங்காங்கே தூக்கிலிட்டதாக மனித உரிமை அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நிலைமை கைமீறி போன கட்டத்தில் இடைக்கால அதிபர் அகமது அல் ஷரா அரசு படைகள் பொதுமக்களை தாக்க வேண்டாம் என்றும் சிறைப்பட்டவர்களை துன்புறுத்த வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அசாத்துக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அகற்றப்பட்ட ஆட்சியின் மீதமுள்ள பகுதிகள் வன்முறையை ஏற்படுத்துவதன் மூலம் புகலிடம் தேடிக்கொள்ள பார்ப்பதாக அல் ஷரா கூறினார். நெறிமுறைகளை கைவிட்டால் எதிரியின் தரத்துக்கு நாமும் கீழிறங்கியவர்கள் ஆகிவிடுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் அசாத் ஆதரவு குழுக்களை எதிர்கொள்ள ஆயிரக்கணக்கான துருப்புகள் வடமேற்கு பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் உதவியுடன் அசாத் குழுக்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் உயிர் பலிகள் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 14 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி பாம்பன் மீனவர்கள் நாளை ஒருநாள் வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ள உள்ளனர். தமிழ்நாட்டு மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்வதும் அவர்களை கண்மூடித்தனமாக தாக்குவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் பாம்பன் துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற 14 மீனவர்களை துப்பாக்கி முனையில் இலங்கை கடற்படை சிறை பிடித்ததுடன் அவர்களது படகுகளையும் பறிமுதல் செய்தது. மீனவர்கள் 14 பேருக்கும் வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டதை அடுத்து வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி பாம்பன் மீனவர்கள் நாளை ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இதனிடையே சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க கோரி தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடத்திய ராமேஸ்வரம் மீனவர்கள் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 13 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு சென்றனர். இனி வருவது செய்தி துளிகள். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பெண்களின் சமூக பொருளாதாரம் விரைவில் மேம்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெண் சக்திக்கு தலைவணங்குவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார்.
அவரது எக்ஸ் தள கணக்கை இன்று ஒரு நாள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி உட்பட பல்வேறு துறைகளில் முத்திரை பதிக்கும் 7 பேர் கையாள்கின்றனர். மகளிர்தான் சமுதாயத்தின் முதுகெலும்பு என எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தினமான இன்று மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் இருந்து ஷிரடி செல்லும் வந்தே பாரத் ரயிலை இன்று முதலாக பெண் ஊழியர்கள் மட்டுமே இயக்கினர். லோகோ பைலட், உதவி பைலட், பயணச்சீட்டு பரிசோதகர், உபசரிப்பாளர் என அனைவரும் பெண் ஊழியர்களாக இருந்ததுடன் மாதுங்கா ரயில் நிலையத்தில் சிக்னல் தரும் குழுவிலும் பெண்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை காலை 10:30 மணிக்கு திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு, மும்மொழி கொள்கை மூலம் ஹிந்தி திணிப்பு ஆகிய விவகாரங்கள் தொடர்பான விவாதத்தில் திமுக எம்பிக்கள் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் சக்குடி முப்புலிசுவாமி கோவில் மாசி உற்சவத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. 600 காளைகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவற்றை அடக்க 350க்கும் மேற்பட்ட வீரர்கள் களமிறங்கினர். இந்த ஆண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பாரம்பரிய முறைப்படி வேட்டி துண்டு வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் கணுவாய் அடுத்த காளையனூரில் பூட்டு போட்டிருந்த தோட்டத்து கதவை இன்று அதிகாலை தடியால் அடித்து உடைத்து யானைகள் வெளியேறி சென்ற கண்காணிப்பு கேமரா பதிவு வெளியாகியுள்ளது. சில வினாடிகள் முன்பாக அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இரவில் யானைகள் உலாவரும் பகுதிகளில் யாரும் நடமாட வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் 4 வயது சிறுமி அனாமிகா பெண்கள் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி 1.25 கிலோமீட்டர் தூரம் ஓடி ஷேடோ பாக்ஸிங் செய்து நொபேல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். தஞ்சை திருக்கானூர்பட்டியில் ஜல்லிக்கட்டு விமர்சையாக நடைபெற்றது. 640 காளைகளை அடக்க 400 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் மட்டும் முடிய மாட்டேங்கிறீங்க. மாடு சூப்பர் மாடுங்க, அருமையான மாடு. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடு விளையாண்டு சுத்திருச்சுன்னா உனக்கு இல்லாட்டி மாடு சூப்பர் மாடு. வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு சைக்கிள், கட்டில், குடம், பீரோ மற்றும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி விருதுநகரில் நடைபெற்ற 10 கிலோமீட்டர் மாரத்தானில் கை குழந்தையுடன் ஒரு பெண் பங்கேற்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி திருவண்ணாமலையில் நடந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் மகளிர் உதவி எண் 181 என்ற வாசகம் அச்சிடப்பட்ட டி-ஷர்ட் அணிந்து பலர் கலந்து கொண்டனர். பட்டுக்கோட்டையில் நடந்த மாரத்தானில் பள்ளி மாணவிகளும் பெண் காவலர்களும் 5 கிலோமீட்டர் தூரம் ஓடினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற மாரத்தானில் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம், ஆவடி, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, வேலூர், கோபி, மயிலாடுதுறை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாரத்தான் மற்றும் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் வரும் 10ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் 11ஆம் தேதி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 64,320 ரூபாயாகவும், ஒரு கிராம் 8,040 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் 108 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பணிபுரியும் பெண்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கான தோழி தங்கும் விடுதிகள் 8 நகரங்களில் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிரியாவில் அரசு படைகளுக்கு முன்னாள் அதிபரின் ஆதரவு குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பொதுமக்கள் உட்பட 240 பேர் பலியாகினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.